இறையாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. ஆ, ஆ, எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. போகும் உணவிற்காய் உழைத்திட வேண்டாம். ஆ, 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 அழிந்து போகும் உணவிற்காய் உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திலா வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பீர். நானே வானி நின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு இதை யாராவர் உண்டா? அவன் என்றும் வாழ்வான், அவன் என்றும் வாழ்வான். நானே மன்னண்ட உன்னோர மடிந்து போயினே. நானே வானி நின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா? அவன் என்றும் வாழ்வான், அவன் அன்புள்ள சகோதரர்களே, உடல் நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்று நற்செய்தி கூறுகிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடிய பாடுபட்ட எம்பிரான் இதோ தம் பெயரால் கூடியிருக்கும் நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிறார். உங்களுக்கு யாரேனும் துன்புற்றால்
இறை வேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் என்று திருத்தூதரான புனித யாக்கோபு வழியாக நமக்கு கட்டளை தருபவரும் அந்த ஆண்டவரே. எனவே அருளும் வல்லமையும் இறங்கி இவர்களது வேதனையை தணித்து உடல் நலம் அருளுமாறு மன்றாடுவோம். எல்லோருமாக சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் என்ற பாவ மன்னிப்பு ஜெபத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். இப்பொழுது கூடியிருக்கிற நோயாளிகளுக்காகவும் ஆங்காங்கு இதை தொலைக்காட்சி இணையம் இவைகளின் வழியாக பங்கேற்று கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் செபிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்வோம். ஆண்டவரே இத்திருப்பூசுதல் வழியாக தேவரீர் பரிவன்புடன் இவர்களை சந்தித்து தேற்றியருள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். தீமை அனைத்திலிருந்தும் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். இங்குள்ள நோயாளிகள் அனைவருடைய வேதனைகளையும் தேவரீர் தனித்தருள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். நோயாளிகளை பராமரிக்கும் அனைவருக்கும் தேவரீர் துணை நிற்க வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். இவர்களை பாவத்திலிருந்தும் சோதனை அனைத்திலிருந்தும் விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். உமது பெயரால் இவர்கள் கரங்கள் மீது எண்ணெய் பூசி இவர்களுக்கு நல்வாழ்வும் உடல் நலமும் அருள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். திரு எண்ணெய் மீது ஜெபம். எங்களுக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பிய எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா போற்றி. இறைவா போற்றி போற்றி. எங்கள் மனித நிலைக்கு தாழ்ந்து வந்து எங்கள் பிணிகளை போக்க திருவுளமான ஒரே திருமகனாம் போற்றி போற்றி போற்றி. உமது நிலையான வல்லமையால் எங்கள் உடலின் சோர்வினை போக்கி திடப்படுத்தி எங்களுக்கு துணை நிற்கும் தூய ஆவியாம் இறைவா போற்றி. இறைவா போற்றி போற்றி. அன்பு தந்தையே, உம் அடியார்கள் மீது திரு எண்ணெய் பூசுகிறோம். இதனால் இவர்கள் வேதனை தணிந்து ஆறுதல் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். இப்புனித பூசலினாலும் தம் அன்பு மிகுந்த இரக்கத்தாலும் ஆண்டவர் தூய ஆவியின் அருளை பொழிந்து உமக்கு துணை புரிவாராக. இவ்வாறு உம் பாவங்களை போக்கி உமக்கு நலமளித்து உம்மை தேற்றுவாராக. ஆமேன். பொழுது தொடுமென் கண்களை என்ற பாடலை பாடகர் குழு பாட ஆங்காங்கு இருக்கின்ற வயோதிகர்களுக்கு 2 குருக்களும் எண்ணெய் பூசிக்கொண்டு செபிப்போம். அதன் நன்றி பாடலும் முடிவு ஆசீரும்.
மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடுமே உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமே நானாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடுமே இதயத்தையே உன் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உன் அன்பு பெருக வேண்டுமே. உம்தான் பண்ண வேண்டுமே. இயேசுவே உம் பந்து காண வேண்டுமே. உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமே நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உன் புகழை பாட வேண்டுமே. தொடுமே கைகளையே உன் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. அனைவரும் முழந்தாள் அருள் தந்தை எடுத்துக்கொண்டு உங்கள் அருகிலே வந்து ஆசீர்வதித்துக் கொண்டு, யாரும் நற்கருணை பாத்திரத்தையோ அல்லது அதனுடைய விளிம்பையோ தொட வேண்டாம். ஆகவே பக்தியுடன் உங்கள் அருகில் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்கள். இப்பொழுது ஆராதனையாக எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர் என்பதை பாடிக்கொண்டே இருப்போம். எனக்காக பிறந்தி, எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தி, எனக்காக மரித்தி,
எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மாண்புயர் இவ்வருட்சாதனத்தை என்ற தாமஸ் அக்வீனாசுடைய அருமையான தேவனுக்கருணையை போற்றி புகழுகின்ற பாடலை பாடி நாமும் இதில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறைவனின் நிறை ஆசிரை வேண்டி செபித்து பாடுவோம். அன்புயரி வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களால் மனிதன் இதனை அறிய இயலா குறையை விசுவாச உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அனைவரும் சேர்ந்து
நித்திய ஸ்துதிக்குரிய என்ற ஆராதனை பாடலை 3 முறை பாடி இந்த வழிபாட்டை முடிப்போம். அருள் தந்தை நற்கருணை பேழையை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள் செல்ல மீதி இருக்கிற அனைத்து மக்களையும் தீர்த்தத்தால் ஆசீர்வதிப்பேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இறுதியாக நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நற்கருணையை எடுத்து சென்ற பிறகு அனைவரும் எழுந்து நின்று அன்னையை விண்ணில் வாழ் அன்னையை என்ற பாடலை பாடுவோம். அங்கிருந்து பாடவும். Amen.
அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அச்சிஷ்ட மரியாயே சிரேஷ்ட மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அச்சிஷ்ட மரியாயே சிரேஷ்ட மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்முடைய குடிகொண்டார். அச்சிஷ்ட மரியாயே சிரேஷ்ட மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவா, தேவத்தை அறிவித்தபடி உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பு மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் முதலில் பழைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நேரம் மாறாதே நமஸ்காரம் கடவுது. ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.